சாந்தி 17 அக்டோபர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்? எதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்? சரி, எதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்? இரண்டாவது கேள்வி, எதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? எதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, தன்னைத்தானே எதை கேட்டுக்கொள்ள வேண்டும்? தன்னைத்தானே எதை கேட்டுக்கொள்ள வேண்டும்? நான்காவது கேள்வி, பாபாவின் துணை எப்போது அனுபவம் ஆகும்? பாபாவின் துணை எப்போது அனுபவம் ஆகும்? அஞ்சாவது கேள்வி, அஷரீரி பயிற்சி எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? அஷரீரி பயிற்சி எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? Fill in the blanks. First, டேஷ் கிடைக்கின்றது என்றால், டேஷ் கிடைக்கின்றது என்றால் அதை தானம் கொடுக்க வேண்டும். அதை தானம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஷிவ் பாபா டேஷ் செய்யக்கூடியவர். ஷிவ் பாபா டேஷ் செய்யக்கூடியவர். நீங்களும் டேஷ் ஆக வேண்டும். நீங்களும் டேஷ் ஆக வேண்டும். மூன்றாவது, தானம் கொடுக்கவில்லை என்றால் டேஷ். தானம் கொடுக்கவில்லை என்றால் டேஷ். நான்காவது, கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல முடியாது. அஞ்சாவது, வேலையையும் விட்டுவிட்டு பிறகு இந்த சேவையையும் செய்ய முடியவில்லை என்றால் டேஷ். வேலையையும் விட்டுவிட்டு பிறகு இந்த சேவையையும் செய்ய முடியவில்லை என்றால் டேஷ். ஆறாவது, குழந்தைகளுக்குள் டேஷ் அல்ல டேஷ் இருந்தால் பலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு டேஷ் அல்லது டேஷ் இருந்தால் பலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும்?
தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பாபா என்ன சொன்னார்? தன்னுடைய முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யணும். இனிமையாக பேசணும். எல்லாருக்கும் அப்பானுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டே இருந்தாலே உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குமா? பிறருக்கு நன்மை செய்தாலே நமக்கு முன்னேற்றம். 2வது கேள்வி, எதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? எதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும்? சேவை செய்வதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அப்புறம் ஞான மழை பொழிகிறதுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். அப்புறம் பாபா சொல்றார், பாபாவிடம் இருந்து உயர்ந்த ஆஸ்தி அடைவதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். இல்லையா? எதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும்ட்டார் பாபா? பாபாவிடமிருந்து உயர்ந்த ஆஸ்தி அடைவதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். 3வது கேள்வி, தன்னைத்தானே எதை கேட்டுக்கொள்ள வேண்டும்? ஒருவேளை நான் யாருக்கு நன்மை செய்யவில்லையா என்றால் என்ன பதவி அடைவேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் யாருக்கும் நன்மை செய்யவில்லை என்றால் என்ன பதவி அடைவேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். 4வது கேள்வி, பாபாவின் துணை எப்போது அனுபவம் ஆகும்? எந்தளவு நினைவில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவில் இருக்கிறோமோ அந்த அளவு அவருடைய துணை அனுபவம் ஆகும். 5வது கேள்வி, அஷரீரி பயிற்சி எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? அஷரீரி பயிற்சி எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? பாபா சொல்றாரு, அஷரீரி ஆவதற்கான பயிற்சி தான் முடிவிற்கான நேரத்தை அருகாமையில் கொண்டு வருவதற்கான ஆதாரம் ஆகும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், டேஷ் கிடைக்கின்றது என்றால் அதை தானம் கொடுக்க வேண்டும். அளவற்ற பொக்கிஷம் கிடைக்கின்றது என்றால் அதை தானம் கொடுக்க வேண்டும். 2வது, ஷிவ் பாபா டேஷ் செய்யக்கூடியவர், நீங்களும் டேஷ் ஆக வேண்டும். ஷிவ் பாபா அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், நீங்களும் நன்மை செய்யக்கூடியவர் ஆக வேண்டும். 3வது, தானம் கொடுக்கவில்லை என்றால் டேஷ். தானம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் பிராமணர்கள் கிடையாது. பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தை நீங்கள் தானம் பண்ணலை அப்படின்னா அவங்க பிராமணர்கள் கிடையாது. 4வது, கிருஷ்ணரை டேஷ் என்று சொல்ல முடியாது. நிறைய சொல்லியிருக்கார். கிருஷ்ணரை வழிகாட்டி என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணரை கைடு அல்லது வழிகாட்டி என்று சொல்ல முடியாது. 5வது, வேலையையும் விட்டுவிட்டு பிறகு இந்த சேவையையும் செய்ய முடியவில்லை என்றால், லௌகிக வேலையை விட்டுட்டு யக்ய சேவையும் செய்யவில்லை என்றால் சுமை அதிகமாகிவிடும். 6வது, குழந்தைகளுக்குள் டேஷ் அல்லது டேஷ் இருந்தால் பலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். குழந்தைகளுக்குள் தேக அகங்காரம் அல்லது கோபம் இருந்தால் பலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.